இலங்கை திருநாடு கடந்த சில ஆண்டுகளில் எதிர்கொண்ட பொருளாதார இருளையும் மக்கள் அனுபவித்த சொல்லண்ணா துயரங்களையும் நாம் எளிதில் மறந்துவிட முடியாது. எரிபொருள், மருந்து, எரிவாயு, உணவுப் பொருட்கள் ஆகியவற்றிற்காக முடிவில்லா வரிசைகளில் காத்திருந்த அந்த நாட்கள் இன்னும் மக்களின் நினைவுகளில் உயிரோடு உள்ளன. ஆனால் அந்த இருண்ட காலத்தை தொடர்ந்து புதிய அரசியல் கலாசாரத்தின் வழியே நாடு மெல்ல மெல்ல தலைநிமிர தொடங்கியுள்ளது என்பதை இன்றைய பொருளாதார தரவுகள் தெளிவாக வெளிப்படுத்துகின்றன. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் கீழ் வெறும் தேர்தல் வாக்குறுதிகளாக அல்லாது உறுதியான புள்ளி விவரங்களாக பொருளாதாரம் இன்று பேசத் தொடங்கியுள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வெளியிட்டுள்ள அண்மைய தரவுகள் நாட்டிற்கு பெரும் நம்பிக்கையை கொடுத்துள்ளன. வரலாற்றில் முதல் தடவையாக 2026 ஆண்டின் முதல் 4 மாதங்களிலேயே இலங்கையின் ஏற்றுமதி வருமானம் 5.7 பில்லியன் அமெரிக்க டாலர்களை தாண்டியுள்ளது. உலகளாவிய பொருளாதார நெருக்கடிகள், போர் பதற்றங்கள் மற்றும் சர்வதேச சந்தை மாற்றங்களின் மத்தியில் கூட இலங்கையின் உற்பத்தி மற்றும் ஏற்றுமதி துறைகள் இத்தகைய முன்னேற்றத்தை பதிவு செய்திருப்பது குறிப்பிடத்தக்க சாதனையாகும். குறிப்பாக ஏப்ரல் மாதத்தில் மாத்திரம் 1.38 பில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக பெறப்பட்டுள்ளமை இலங்கையின் ஏற்றுமதி வரலாற்றில் ஏப்ரல் மாதம் ஒன்றில் பதிவான மிக உயர்ந்த பெறுபேறாகும். ஒரு காலத்தில் அந்நிய செலாவணி தட்டுப்பாடால் சரிந்துவிடும் நிலையில் இருந்த நாட்டிற்கு இந்த முன்னேற்றம் ஒரு புதிய உயிர் ஊட்டமாக அமைந்துள்ளது. நாட்டின் நிதி அமைப்பை ஸ்திரப்படுத்துவதற்காக இலங்கை மத்திய வங்கி மேற்கொண்டு வரும் நடவடிக்கைகள் பொருளாதார மற்றும் அரசியல் ரீதியாக முக்கியத்துவம் வாய்ந்தவை. நேற்றைய கூட்டத்தில் ஓரிரவு கொள்கை வட்டி வீதம் 1% அதிகரிக்கப்பட்டு 8.75% பேண தீர்மானிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் போர் பதற்றங்களும் அதன் விளைவாக உலக சந்தையில் உயர்ந்து வரும் எரிபொருள் விலைகளும் உள்நாட்டு பொருளாதாரத்தில் ஏற்படுத்தக்கூடிய அதிர்வுகளை தடுக்க எடுத்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக இதை பார்க்கலாம். தேசிய தொலைக்காட்சியின் விசேட செவ்வியில் உரையாற்றிய நிதியமைச்சின் பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ குறிப்பிட்டது போல கடந்த காலங்களில் நடைமுறையில் இருந்த கட்டுப்பாடற்ற பண அச்சடிப்பு தற்போதைய ஆட்சியில் இடம்பெறவில்லை. மத்திய வங்கியின் தொழில்நுட்ப ரீதியான பணவியல் மேலாண்மையை அரசியல் நோக்கில் தவறாக விளக்கி சில தரப்புகள் மக்கள் மத்தியில் தேவையற்ற அச்சத்தை உருவாக்க முயல்கின்றனர். எனினும் 2025 ஆண்டில் மாத்திரம் சுமார் 2.4 பில்லியன் அமெரிக்க டாலர் வெளிநாட்டு கடன்களை மீள செலுத்தியிருப்பது நாட்டின் நிதி ஒழுக்கத்திற்கும் நிர்வாக திறமைக்கும் வலுவான சான்றாகும். ஒரு நாட்டின் பொருளாதார வளர்ச்சி என்பது வெறும் எண்களின் விளையாட்டு அல்ல. அது அரசியல் ஸ்திரத்தன்மை, நிர்வாக வெளிப்படைத்தன்மை மற்றும் மக்களின் நம்பிக்கை ஆகியவற்றோடு ஆழமாக இணைந்திருக்கிறது. முதலீட்டாளர்களின் நம்பிக்கையை பெறுவதற்கு ஊழலற்ற மற்றும் பொறுப்புணர்வுள்ள நிர்வாகம் அவசியம் என்பதை அனில் ஜெயந்த பெர்னாண்டோ வலியுறுத்தியுள்ளார். கடந்த காலங்களில் அரசியல் நெருக்கம் கொண்ட சில நிறுவனங்களுக்கு மட்டுமே சலுகைகள் வழங்கப்பட்டன என்ற குற்றச்சாட்டுகள் எழுந்த நிலையில் தற்போதைய அரசாங்கம் சிறிய மற்றும் பெரிய தொழில் முயற்சியாளர்கள் அனைவருக்கும் சமமான வாய்ப்புகளை உருவாக்க முயற்சிப்பதாக தெரிவிக்கப்படுகிறது. இது பொருளாதார ஜனநாயகத்திற்கான ஒரு முக்கிய முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. மேலும் BMI Fitch Solutions நிறுவனத்தின் எதிர்வு கூறலின்படி இந்த ஆண்டின் இறுதிக்குள் இலங்கை ரூபா மேலும் வலுவடையும் சாத்தியம் காணப்படுகிறது. இது இறக்குமதி செய்யப்படும் அத்தியாவசிய பொருட்களின் விலைகளை குறைப்பதோடு மட்டுமல்லாமல் சாதாரண மக்களின் வாழ்க்கை சுமையையும் ஓரளவு குறைக்கும் வாய்ப்பை கொண்டுள்ளது. இலங்கை இன்று இன்னும் சவால்கள் நிறைந்த பாதையில்தான் பயணிக்கிறது. இருப்பினும் உலக பொருளாதார கொந்தளிப்புகளின் மத்தியில் கூட
ஏற்றுமதியில் சாதனை படைப்பதும் பணவீக்கத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதும் நிதி ஒழுக்கத்தை பேணுவதும் ஒரு திட்டமிட்ட ஆட்சி முறையின் வெளிப்பாடாகும். இந்த மாற்றம் வெறும் அரசாங்க மாற்றமல்ல, அரசியல் கலாசாரத்தின் மாற்றமாகும். தோற்றுப்போன இனவாத மற்றும் ஊழல்வாதிகள் நிறைந்த எதிர்க்கட்சிகளின் வதந்திகள் மற்றும் ஆதாரமற்ற பிரசாரங்களை தாண்டி உண்மையான பொருளாதார குறியீடுகளின் அடிப்படையில் தேசத்தை முன்னேற்றும் முயற்சியாக இதை பார்க்க வேண்டியுள்ளது. சவால்கள் இன்னும் முற்றிலும் முடிவுக்கு வரவில்லை. ஆனால் நம்பிக்கையுடனும் திட்டமிட்ட செயற்பாடுகளுடனும் முன்னேறும் ஒரு தேசத்தை பின்னுக்கு தள்ளுவது எளிதல்ல. பொருளாதார மீட்பு என்பது வெறும் எண்களின் மாற்றமல்ல, அது ஒரு மக்களின் மன உறுதியின் வெளிப்பாடாகும். இன்று இலங்கை மீண்டும் உலகத்தின் முன் தன்னம்பிக்கையுடன் நிற்கத் தொடங்கியுள்ளது என்ற உண்மையை மறுக்க முடியாது. வினைத்திட்பம் என்பது ஒருவன் மனத்திட்பம், மற்றைய எல்லாம் பிற.